சார் ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது, எது நடந்தாலும் அதோட கனெக்ட் பண்ணா எந்த துறை சிபிஐ நார்மலா நடக்குதுன்னு நீதிபதி சொல்றாரு சார். இல்ல, ஒரு அரசாங்கம் மத்தியில் இருக்கிறது, அந்த மத்தியில் இருக்க அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் மற்ற நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இருக்க முடியும். போலீஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும் அல்லது சிபிஐ, ஐடி, இடி எல்லாமே மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும். அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்தந்த சூழ்நிலைகளில் அந்தந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை இது நீதிமன்றத்தால் நடக்கக்கூடிய விஷயம். இது இப்போ நடக்கிறது நீதிமன்றம், வேறு மத்திய அரசுக்கு என்ன ரோல் இருக்குது? நீதிமன்றம் இதற்கு போய் பராசக்தி படம் கட்டையை ரிலீஸ் ஆகாம இருந்திருந்தா இன்னைக்கு இங்க அழைக்கப்பட்டிருப்பாங்களான்னு நான் கேட்கிறேன். ஒரே கட்டுப்பாடு மட்டுமல்ல, நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதா இருக்குது. அது எப்படி என்ன ஆதாரத்துக்கு சொல்றீங்க? கட்ட பஞ்சாயத்து பண்ணது நீதிமன்றமே சொல்லி நீங்க கட் பண்றீங்கல்ல சார். கட் பண்றது யாரு? நீங்களும் அப்படி பேசுறீங்க. 25 கட்டு 30 கட்டு சார். அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுக்கு சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. அது எந்த காலம் காங்கிரஸ் காலத்துல இருந்தது, எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அவங்க வேலையை அவங்க செய்யக்கூடாதா? இப்போ பராசக்திக்கு அவங்க சொன்ன 25 கட்டை அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க, படம் ரிலீஸ் ஆயிட்டு. ஜனநாயகனுக்கு அவங்க கட் பண்ணி தர ரெடியா இருந்தாங்க. ஆனாலும் மறுதணிக்கை செய்யப்படும். என்ன சொல்லிட்டாங்க? இதெல்லாம் கட் பண்ணி கொடுங்க, போடுவோன்னு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனது யாரு? ஏன் அந்த பட நிறுவனம் தான் கோர்ட்டுக்கு போகுது. அந்த பட நிறுவனம் தான் கோர்ட்டுக்கு போகுது. அந்த கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குது. அவங்க ஏற்கனவே பேசி முடித்தபடி முடிச்சது தான். அதனால இப்போ 5வது ஒருத்தர் வெளியிட்ட சொன்ன கருத்து முடியாது. இல்ல சார், பராசக்தி பேசுற அரசியல் விட அதுல என்ன சார் அரசியல் இருந்த போது? ஏற்கனவே கேசரி, பகவந்த் கேசரியுடைய பெரும்பாலும் ரீமேக் சார் அது. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவரு ஒத்துக்கிட்டார். பராசக்தியில சொன்னது அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணி கொடுத்து வீட்டு சத்தம் வெளியே தெரியாம முடிச்சிட்டாங்க. அதான் அந்த ஒத்துக்கிட்டாருன்றது என்ன? பணத்துடைய கட்டா இல்ல பொலிட்டிக்கலா? ஒரு பொலிட்டிக்கல் இல்ல. படத்தை கட் பண்ணுங்கன்னு சொல்றதா, அரசியல் ரீதியா லிங்க் பண்ணுங்கன்னு சொல்றதா? சென்சார் போர்டு என்னென்ன இதுல என்னென்ன எடுக்கணும், எதெல்லாம் கழிச்சு கட்டணும்ன்றது அவங்க சொல்லி அவங்க கொடுத்தாங்களோ அதை ஒழுங்கா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அது படம் ரிலீஸ் ஆயிட்டு. இதுவும் அதே போல நின்றுருந்தாங்கன்னா ஒன்றும் ஆயிருக்காது. இதுவும் இப்போ இந்த பொங்கல் அன்னைக்கு ஆயிருக்கும். இது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிற கதை தெரியும். 30 வருஷம் 40 வருஷம்லாம் இருக்கிற கதைலாம் தெரியும். இது இப்போ சீக்கிரம் 21 வருதா, இன்னொரு 10-15 நாள் கழிச்சு வருதா, இல்லை 21 வரும். வந்தாலும் திருமணிக்கு ஆர்குமெண்ட், விவாதம், அட்வொகேட் வரணும், ஜட்ஜஸ் ஃப்ரீயாக இருக்கணும், கோர்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறது. அதனால் அது ஒன்று. ரெண்டாவது, சகோதரர் ஒன்று சொன்னார் முதல்ல பேசும்பொழுது, கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிற கல்வியை ஸ்டேட் சப்ஜெக்ட் கொண்டு வர ராகுல் முயற்சி பண்றாரு. யார் கொண்டு போனது? அதுக்கு இங்க இருந்து எமர்ஜென்சி எப்போ காங்கிரஸ் தான் கொண்டு சொன்னா. அப்ப அது அவங்க பாட்டி கொண்டு வருவோம் சொல்லிட்டோம். பாட்டி ரெண்டு பேரும் ஒரே காங்கிரஸ் மனம் மாறி இருக்கு சார். அந்த காங்கிரஸ் வேறு, பராசக்தி காங்கிரஸ் வேறு, ராகுல் காங்கிரஸ் வேறு. ரைட். அப்படி வரணும். இப்போ ராகுல் காந்தியும் இருந்தாரு, சோனியா அம்மையார் இருந்தாங்க, மன்மோகன் சிங் இருந்தாரு, நரசிம்மராவ் இருந்தாங்க, எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இதே திமுக கூட இருந்தாங்களா இல்லையா? பராசக்தி காங்கிரஸ் வேறு, ஒரு நிமிஷம் ஜனநாயகன் காங்கிரஸ் வேறு. ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சிடறேன். இந்த காலகட்டத்தில் திமுக நினைக்கிறது தான் சட்டம் இந்தியாவில் அப்படிங்கிற காலம் ஒன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவங்க ஏதை கொண்டு வரல. இப்போ இவர் இப்போ ராகுல் காந்தி 99 இருந்து 2013 வரை இன்னைக்கு ராகுல் காந்தி கையில காங்கிரஸ் இருக்கு. அன்னைக்கு திருமதி சோனியா காந்தி இருந்தாங்க, டாக்டர் மன்மோகன் சிங் இருந்தாங்க, இன்னும் பலர் இருந்தாங்க. நீட்டுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டது, யார் அமல்படுத்தினது? எந்த ஆட்சி அமலாச்சு? எந்த ஆட்சி அமலாச்சு சார்? அமலாச்சு எல்லா அடித்தளமும் போட்டது யாரு? அப்படி வாங்க. நாங்க என்ன சொன்னோம்? விரும்பாத மாநிலங்களில் சேது சமுத்திரத்துக்கு கூட தான் அடித்தளம் போட்டாங்க. நீங்க நிறைவேற்றிட்டீங்களா? நீங்க கேஸ் போட்டு நிப்பாட்டிட்டீங்க. சொல்லிடுறேன். அதாவது நீட்டுக்கும் அவங்க தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணது. அதே போல ஒரு உண்மை சொல்லுங்க, விரும்பாத மாநிலங்களில் நீட் இல்லை. இதுதான் காங்கிரஸ் பேசும்போது நீங்க சொல்லுங்க. அது கருத்து அவர் டைம் நீங்க பேச போறீங்க. அதாவது நீங்க தவறா சொல்லிட்டீங்க, மக்கள் நினைக்க கூடாது. நீங்க அப்படி தவறுன்னு அப்படி சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா தவறா தெரியாது, உங்களுக்கு தெரியும். ரெண்டு விஷயமும், கல்வியை மத்திய பட்டியல் கொண்டு போனது, இப்போ கொண்டு போனது அவங்க பார்ட்டி, அதே காங்கிரஸ் பார்ட்டி. இப்போ ராகுல் காந்தி இப்போ நான் திருப்பி கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இத்தனை 2014 இந்த 15 லட்சம் மாதிரி நாங்கள் போய் சொல்ல மாட்டோம். தலையிட்டீங்கன்னா நான் எப்படி பேச முடியும்? 2014 வரைக்கும் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. என்ன பண்ணீங்க? அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக. இப்போ 40 சீட்டில் இருக்குல்ல, இதே மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்தது. அப்போயே பண்ணலை. ஆக
இவங்க பண்றது பூராமே மக்களை முட்டாள்கள் ஆக்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து முட்டாள் ஆக்குறாங்க மக்களை. அதனால தான் அவர் அப்படி சொல்றாரு. அவர் இப்படி சொல்லியிருக்காரு. நீட்டையும் அதே போல சொல்றாரு. ப சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம் கோர்ட்ல போய் இனிமேல் நீட்டை மறந்துருங்க, நீட்டு இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு திட்டவட்டமா கோர்ட் வாசல்ல வச்சு சொன்னாங்க. எல்லாரும் ஒரே ஒரு குமார் அவர் சொல்வது போல மக்கள்கள்லாம் முட்டாள் அல்ல, அவருக்கு நல்லா தெரியும். 2000 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் தான் நீட் அனுமதிக்கப்பட்டது. காங்கிரஸ் சொன்னது என்னன்னு சொன்னா, எந்த மாநிலம் நீட்டை விரும்பவில்லையோ அவர்களுக்கு இல்லைன்னு சொன்னது. இதுதான் உண்மை. நான் திரு நரேஷ் அவர்கள்ட்ட, நீங்க கேஸ் போட்டதால தான், கட்டுக்கு ஒத்துக்காம கேஸ் போட்டதால தான் படம் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு பராசக்தி அந்த கட்டுக்கு ஏத்துக்கிட்டாங்க, அதனால ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல பொலிட்டிக்கலை கொண்டு வராதீங்கன்ற. இல்ல, இது தவறான தகவல். முற்றிலுமா நான் அப்பவே இடைமறிக்க முற்பட்டேன். முதல்ல படம் எந்தெந்த ஸ்டேஜை தாண்டி வந்திருக்கு அப்படின்னா, 18ஆம் தேதி இவங்க தணிக்கை குழுக்கு இவங்க சப்மிட் பண்றாங்க. அதை உடனே ரிவ்யூ பண்ணி 19ஆம் தேதி ரிவ்யூ பண்ணி 22ஆம் தேதி அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கட்டெல்லாம் பண்ணி கொடுங்க, மற்ற வேற எதுவும் கிடையாது, சில இடங்களை மியூட் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு யூஏ சர்டிபிகேட் தரேன் அப்படின்னு சொல்லி வாய்மொழியை சொல்லி அதை மறுநாளே கட் பண்ணி ரிட்டர்ன் ரீசப்மிஷன் பண்ணியாச்சு. பண்ணிட்டு சர்டிபிகேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் வேலைகள், ப்ரமோஷன் வேலைகள் இதெல்லாம் படக்குழு பண்ணதுக்கு போயிட்டாங்க. அடுத்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. 5ஆம் தேதி ஒரு மெயில் வருது. 5ஆம் தேதி இந்த மாதிரி ரிவ்யூ பெட்டிஷனுக்கு போகுது, ரிவ்யூக்கு போடுறது அதோடைய ஸ்டாண்டர்ட் டைம்ல போகுது அப்படின்றது. அது ஸ்டாண்டர்ட் டைம் 15 நாளா இருக்கலாம், இல்ல 45 நாளா இருக்கலாம். நாங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டோமே, இப்போ கடைசி நேரத்துல எப்படி சொல்றீங்களேன்ட்டு 6ஆம் தேதி வேறு வழி இல்லாம நீதிமன்றத்தை நாடணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகளை நாங்க பின்பற்றி சட்டப்படி நாங்க போறோம். நீங்க ரிவ்யூ பண்ணணும்னா இமிடியேட்டா ரிவ்யூ பண்ணி கொடுத்த படங்கள் இருக்கு. இதே விஷயம் சென்சார் சர்டிஃபை ஆகி வெளியே வந்த ரிலீஸ் ஆன படங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளானதுக்கு பிறகு திரும்பவும் ரிவ்யூக்கு போய் ஓவர் நைட்ல ரிவ்யூ முடிஞ்சு மறுநாளே ரிலீஸ் ஆன கதைகள்லாம் இருக்கு. இவங்க உண்மையிலேயே இந்த படம் ரிவ்யூ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தேதி 14. இந்த தேதிக்குள்ளாரவே அதை ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு முடியும். நான் நினைச்சா முடியும், ஆனா நான் செய்ய மாட்டேன். அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த படத்தை முடக்கி வச்சிருக்காங்க. இல்ல, செய்ய வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? நீதிபதி கேட்கிறார் சார், நீங்க தேதியை நிர்ணயிச்சுட்டு எங்களுக்கே அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார் சார். நீங்க சென்சார் கூட கேட்கலாம், நீதிபதி கேட்கிறாரு. மற்ற மாநில படங்கள்லாம் கூட விட்டுருங்க, தமிழ்நாட்டுல இந்த தேதியில ரிலீஸ் பண்ணுவோம் பிக்ஸ் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தேதியில போனா சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்ற அந்த வரையறைக்குள்ளதான் இவங்க போயிருக்காங்க. நேற்று போயிட்டு இன்னைக்கு நான் சர்டிபிகேட் கேட்கல. அவங்க போன தேதியை பாருங்க, அதுவும் தக்கல்ல போயிருக்காங்க. தக்கல் ஆப்ஷன் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த தக்கல் வழிமுறையில இவங்க போயிருக்காங்க. எல்லாத்தையும் மீறி இவங்க நாங்க தரோம்னு வாய்மொழியில சொல்லும் போது இல்ல இது ரிவ்யூ போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அதாவது மத்திய உள்துறையிடம் ராணுவத்தை பற்றிய ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தும் போது மத்திய அரசிடம், அதாவது உள்துறையிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அது தெரிந்து பண்ணினார்களா தெரியாமல் பண்ணினார்களா இதுவரைக்கும் அவங்க அதை பெறவே இல்லை. அதனால தணிக்கைத்துறை சென்னையில் எடுத்த முடிவை டெல்லி அப்ரூவ் பண்ணா தான் அது அக்செப்டடு. அதனால அதையும் நீங்க சேர்த்து பேசணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.